ஹலோ கைஸ். இப்போது இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதோட நடிகர் கமல்ஹாசனுக்கும் ஷங்கருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு பேர் அடியாக தான் விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த 3 நாளோட மொத்த வசூல் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இந்த வசூலை பார்த்த லைக்கா ரொம்பவே அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. போட்ட காசாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம கமல் நடிப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு இந்தியன் 2 பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஷங்கர் இயக்கத்தில் லைக்கா தயாரிக்கக்கூடிய இந்த படம் 7 வருஷமாக இழுத்தடிச்சு வந்த நிலையில் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ படத்துக்கு கிட்டத்தட்ட கிடைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே நெகட்டிவாக தான் வந்துட்டுருக்கு. இது தயாரிப்பு தரப்பில் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இதற்காக கோடி கணக்கில் பணத்தை வாரி இறைச்ச லைக்கா இப்போது போட்ட பணத்தை எடுக்க முடியுமா அப்படிங்கிற டென்ஷனில் இருக்கிறாங்களாமா. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஷங்கர் மாதிரிலாம் இப்போ படமே எடுக்கிறதில்ல அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனமும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய திரைக்கதையில் ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னும் கருத்துக்களை வெளிவந்துட்டுருக்கு. அதே போல் முதல் பாகத்திற்கு உயிர் கொடுத்ததே ஏஆர் ரஹ்மான் தான், அவரோட இசை தான். ஆனால் அப்படிப்பட்ட இசை இப்போ இந்த 2வது பாகத்தில் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் கொடுத்துருக்கு. அதுபோலவே கமலுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய மேக்கப் எல்லாமே சொதப்பி வச்சுருக்காங்க டீம் அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டு வந்துட்டுருக்காங்க. அதன்படி இந்திய அளவில் படத்தோட முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது 26 கோடியாக இருக்குது. அதையடுத்து 2வது நாளான சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சரிவு கண்டு 18 கோடியாக வசூல் மொத்தமாக வசூலாயிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால தியேட்டரில் கூட்டம் அள்ளும், கண்டிப்பாக இன்னும் வசூல் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்கு. அதாவது 3வது நாளோட நிலவரப்படி பார்க்கும்போது இந்தியன் 2 படத்துக்கு கிட்டத்தட்ட வெறும் 15 கோடி தான் வசூலாயிருக்கு. ஆக மொத்தம் இந்த 3 நாட்கள்லையும் சேர்த்து இந்திய அளவில் வெறும் 59 கோடி தான் வசூலாகி இருக்குது. இது லைக்கா தரப்புல இருந்தும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் பார்க்கும்போது இந்த படம் மொத்தமாகவே வெறும் 90 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு. இருந்தாலும் கூட எதிர்பார்ப்பை விட ரொம்பவே குறைவாக தான் இந்த வசூல் இருந்துகிட்ருக்கு. ஆனாலும் இந்த வாரம் பெரிய பட்ஜெட் படங்கள் எதுவும் வெளிவராத நிலையில் இதோட வசூல் அதிகரிக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இருந்தாலும் லைக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கிறதுனால நீ அடுத்தடுத்த படங்களில் மிகப்பெரிய அளவில் பட்ஜெட் போட்டு எடுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா லைக்கா. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஷங்கர் அவர்கள் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸோட எங்களுக்கு வரும் அப்படின்னும் நான் நினச்சதை எடுத்திருக்கேன் அப்படின்னும் ஒரு பக்கம் ஷங்கர் அவர்கள் நிறைய இடங்களில் பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. இருந்தாலும் கூட இந்த படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க.